தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நாம் இப்போ ரீசெண்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட் அறிவிச்சிருக்க நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த ஜாபுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் வேரியஸ் டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 8th முடித்தவங்க, 10th முடித்தவங்க, 12th முடித்தவங்க, எனி டிகிரி முடித்தவங்க, டிப்ளமோ, ஐடிஐ, பிஜி முடித்தோன்னு சொல்லி எல்லா கேட்டகரிக்கும் சூட் ஆகிற மாதிரியான வேரியஸ் டைப்பில் போஸ்டிங்ஸ் இருக்குது. ஒவ்வொரு போஸ்டிங் பொறுத்து சேலரி அண்ட் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு வேரி ஆகுது. அசிஸ்டன்ட் டைப்லேயும் போஸ்டிங்ஸ் வேரியஸ் டைப்பில் கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் உங்களுக்கு 63,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ண எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ், எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸும் இல்லை, டைரெக்டாக இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. லாஸ்ட் டேட் ஜூன் 24 வரைக்கும் விண்ணப்பிக்க டைம் கொடுத்துருக்காங்க. ஆண்கள், பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கு டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு 1 பேஜ் தான் இருக்குது. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம், நோட்டிஃபிகேஷன் இது ரெண்டுமே தனித்தனி பிடிஎஃபாக கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். அதற்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட் இது தான். ஓகேங்களா? ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட் தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணி விண்ணப்பிக்க யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இங்கே வந்து உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்டிடுங்க. அடுத்து என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அந்த போஸ்ட்டோட நேம், அடுத்து விண்ணப்பதாரரோட பெயர், அவரோட தந்தை பெயர், அவரோட பிறந்த தேதி, வயது, கல்வி தகுதி இது எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. அடுத்து தற்போதைய வீட்டு முகவரி, பின்கோடோட ஃபுல் அட்ரஸ் கொடுக்கணும். பர்மனெண்ட் முகவரி அதாவது பர்மனெண்ட் அட்ரஸுமே பின்கோடோட ஃபுல் அட்ரஸ் கொடுத்துருங்க. உங்களோட ஆதார் கார்டு நம்பர், ஃபோன் நம்பர் கொடுங்க. மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. இருந்துச்சுன்னா மெயில் ஐடி கொடுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஹைஃபன் போட்டு விட்டுலாம், அல்லது மெயில் ஐடி நோ அப்படின்னு சொல்லியும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். இங்கே அப்ளிகன்ட் சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க. இடம், தேதி எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிட்டு இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸ், செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் தான் நீங்கள் அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணணும். அதற்குள்ளே என்னென்ன அட்டாச் பண்ணணுங்கிற டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. 2 ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப்ஸ் இருக்கணும். 1 அப்ளிகேஷனில் ஒட்டி இருக்கணும். 1 அப்ளிகேஷனோட சேர்த்து நீங்கள் சென்ட் பண்ணணும். அடுத்து டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃபு, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அண்ட் மார்க்ஸ்க்கான ப்ரூஃபு, நெசசரி கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் தேவைப்பட்டால் அதுவும் வைக்கணும். அடுத்து தமிழ் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டு, ரெசிடென்சி ப்ரூஃப்காக இங்கே ஒரு 5 டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டோ அல்லது வாட்டர் ஐடி அல்லது ஆதார் கார்டு அல்லது ரேஷன் கார்டு அல்லது பஞ்சாயத்து ரெசிப்ட்டு, முனிசிபாலிட்டி கார்பரேஷன் டேக்ஸ் ரெசிப்ட் ஏதாவது ஒன்று கூட வைக்கலாம். ஓகேங்களா? அடுத்து கேரக்டர் சர்டிஃபிகேட் குரூப் ஏ அல்லது குரூப் பி ஆஃபீஸர்கிட்ட வாங்கி அதையும் சப்மிஷன் பண்ணணும். அதோட லாஸ்ட்டாக நீங்கள் படித்த இன்ஸ்டியூஷன் அல்லது காலேஜில் உங்களுக்கு ஒரு கேரக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க, அதையும் சப்மிஷன் பண்ணணும். பிடபிள்யூடி கேட்டகரியாக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட்டு, நோ ஆப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டு, எனி அதர் ஸ்பெஷல் ரெக்கார்ட்ஸ் இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு நீங்கள் ஆஃப்லைனில் விண்ணப்பிக்கணும். நேர்லையோ அல்லது ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவோ விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ். செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, மாவட்ட சுகாதார அலுவலகம், 54/5, ஆசூரி திருவள்ளூர் மாவட்டம். ஓகேங்களா? லாஸ்ட் டேட் ஜூன் 24 ஈவினிங் 5:45 மணிக்குள்ளே இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நேர்லேயும் அப்ளை பண்ணலாம் அல்லது ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவும் நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணலாம். இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மாவட்ட நலவாழ்வு சங்கம் திருவள்ளூர் மாவட்டத்திலேருந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட நலவாழ்வு சங்கத்தில் உங்களுக்கு வேக்கன்சிஸ் இருக்குது. அதை ரெக்ரூட் பண்ணுறதுக்காக நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமாக 14 விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் டேட் ஜூன் 24 ஈவினிங் 5:45 மணிக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸர் கேட்டகரியில் ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது. 63,000 ரூபாய் பர் மந்த்துக்கு சேலரி இருக்கும். 35 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டபிள்யூசியில் ஸ்டாஃப் நர்ஸில் 2 வேக்கன்சிஸ் இருக்குது. மாதம் 21,000 ரூபாய் உங்களுக்கு சேலரி இருக்கும். 50 வயது வரைக்கும் ஏஜ் லிமிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு டிஜிஎன்எம் அல்லது பிஎஸ்சி நர்சிங்
அல்லது பிஎஸ்சி நர்சிங் வித் இன்டகிரேட்டட் கரிக்குலம் ரெஜிஸ்டர்ட் அண்டர் டிஎன் நர்சிங் கவுன்சில் இந்த மாதிரி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா எலிஜிபிள். அடுத்து ஆடியோலஜிஸ்ட்டில் 1 வேக்கன்சிஸ் 32,000 ரூபாய் பெர் மந்த்துக்கு சேலரி இருக்கும். 35 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். இந்த போஸ்ட்டுக்கு பேச்சுலர் டிகிரியில் ஆடியோலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள், அல்லது பிஎஸ்சியில் ஸ்பீச் அண்ட் ஹியரிங் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். ஓகேங்களா. அடுத்து ஓடி அசிஸ்டண்ட்டில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. 15,000 ரூபாய் உங்களுக்கு வந்து சேலரி இருக்கும். 35 வயதுக்குள்ளே இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். 3 மந்த் ஓடி டெக்னீஷியன் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டேட்டா மேனேஜர் 1 வேக்கன்சிஸ் 25,000 ரூபாய் உங்களுக்கு சேலரி இருக்கும். 40 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். போஸ்ட் கிராஜுவேஷன் குவாலிஃபிகேஷனில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க எலிஜிபிள், அல்லது பிஇயில் ஐடியோ எலக்ட்ரானிக்ஸோ முடிச்சிட்டிங்க 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா எலிஜிபிள். ஓகேங்களா. அடுத்து அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் 1 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. 19,000 ரூபாய் சேலரி இருக்கும். 35 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். இந்த போஸ்ட்டுக்கு பிகாம் முடிச்சுட்டு டேலியும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி நர்ஸ், மிட்வைஃப்ஸ், ஏஎன்எம் அல்லது அர்பன் ஹெல்த் நர்ஸில் 5 வேக்கன்சிஸ் இருக்குது. மந்த்லி 17,500 ரூபாய் உங்களுக்கு சேலரி இருக்கும். 35 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இந்த போஸ்ட்டுக்கு ஆக்சிலரி நர்ஸ், மிட்வைஃப்ஸ், ஏஎன்எம் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க எலிஜிபிள். நர்சிங் கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் மேல் அல்லது ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2ல் 6 வேக்கன்சிஸ் இருக்குது. 17,500 ரூபாய் சேலரி இருக்கும். 50 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இந்த போஸ்ட்டுக்கு 12th ஸ்டாண்டர்டில் பயாலஜி அல்லது பாட்னி அண்ட் சுவாலஜி ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும். அதேமாதிரி 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தமிழ் ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும். அதோட 2 இயர்ஸ் சர்டிஃபிகேட் கோர்ஸ் பார்த்திங்கன்னா மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் மேல் அல்லது ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அல்லது சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் ட்ரைனிங் இந்த மாதிரி ஏதாவது கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எம்எம்யூ கிளீனர் மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கரில் 7 வேக்கன்சிஸ் 11,000 ரூபாய் சேலரி. 35 வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். 8th பாஸ் பண்ணவங்க, தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சவங்க எலிஜிபிள். ஓகேங்களா. அடுத்து டிரைவர் கேட்டகிரியில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. 17,500 ரூபாய் சேலரி சொல்லியிருக்காங்க. 35 வயது வரைக்கும் எலிஜிபிள். 8th பாஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட வேலிடான ஹெவி வெஹிக்கல் டிரைவிங் லைசன்ஸ் இருக்குன்னா நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அடுத்து லேப் டெக்னீஷியனில் 2 வேக்கன்சிஸ் இருக்குது. 17,000 ரூபாய் சேலரி சொல்லியிருக்காங்க. 35 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இந்த போஸ்ட்டுக்கு 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி சப்ஜெக்ட் எடுத்து படித்தவங்க விண்ணப்பிக்கலாம். அதோட டிப்ளமோவில் மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி டிஎம்எல்டி 2 இயர்ஸ் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சீனியர் ட்ரீட்மெண்ட் லேபரேட்டரி சூப்பர்வைசர் 1 வேக்கன்சிஸ் 23,000 ரூபாய் பர் மந்த்துக்கு சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு 35 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோவில் மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி டிஎம்எல்டி 2 இயர்ஸ் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். பர்மனெண்ட்டான 2 வீலர் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். டிரைவிங் தெரிஞ்சிருக்கணும். ட்ரைவ் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா. அதேமாதிரி 2 வீலரும் உங்கள் கிட்டே இருக்கணும். சர்டிஃபிகேட் கோர்ஸ் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் ரிலேட்டடாக 2 மந்த்ஸ் கோர்ஸ் ஏதாவது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அடுத்து கவுன்சிலரில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. 21,000 ரூபாய் சேலரி. 40 வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரி அவங்க சொல்லியிருக்க கேட்டகரியில் முடிச்சிருக்கணும். அதாவது சைக்காலஜி அல்லது சோசியல் ஒர்க் அல்லது சோசியாலஜி அல்லது ஆந்த்ரோபாலஜி அல்லது ஹியூமன் டிப்ளமோ இன் நர்சிங் வந்து முடிச்சிருந்தா எலிஜிபிள். 9 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிராஜுவேஷன் டிகிரி எனி ஃபீல்டு முடித்தவங்க, டிப்ளமோவில் நர்சிங் முடிச்சுட்டு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க, இந்த மாதிரி அவங்க கேட்டிருக்க கேட்டகரியில் நீங்கள் அவங்க சொல்லியிருக்க கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அடுத்து தெரப்பட்டிக் அசிஸ்டண்ட்டில் உங்களுக்கு 2 வேக்கன்சிஸ் இருக்குது. 15,000 ரூபாய் பர் மந்த்துக்கு சேலரி. 35 வயது வரைக்கும் இருக்காங்க, விண்ணப்பிச்சுக்கலாம். டிப்ளமோவில் நர்சிங் தெரபிஸ்ட் முடித்தவங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா யோகா அண்ட் நேச்சுரோபதி அட்டெண்டர் அல்லது மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் 6 வேக்கன்சிஸ் இருக்குது. 10,000 ரூபாய் சேலரி இருக்கும். 35 வயதுக்குள்ளே இருக்கவங்க விண்ணப்பிக்கலாம். 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும். தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்சுவல் பேசிஸில் தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. பர்மனெண்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்க இந்த டேட்குள்ளே, அதாவது June 24th நேர்லையோ ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவோ இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.